செகண்ட் பால் ஷாட்டுங்க. மிகப்பெரிய ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். உள்ளே போட்டால் வெளில. ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம தஞ்சாவூர் மண்ணுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கிரவுண்டில், இந்த கிரவுண்டில் நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டுருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோல்டன், தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் பார்த்திங்கன்னா 50,000 ரூபா டோர்னமெண்ட்டுங்க. பெரிய ப்ரைஸ் வச்சு சூப்பராக நடத்துகிறாங்க. 24 டீமு மொத்தமாக இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பங்கேற்று விளையாடுவாங்க. அதில் ஃபைனலில் எந்த டீமு வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஃபயராக இருக்கும். இன்றைக்கி இதில் பார்த்திங்கன்னா 8 டீமுமே ஒரு டீமு. வெறித்தனமான ஒரு மேட்சஸ்லாம் இதுக்கு அப்புறமும் இருக்குது, இதுலேருந்தும் இருக்கும் நம்புகிறேன். பிச்சு நல்லாயிருக்கு. அவுட்ஃபீல்டு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு, சரியான மழை. மேட்ச் நடக்குமா என்னங்கிற அளவுக்கு பெஞ்ச மழையில் வந்து பிச்சை மட்டும் காப்பாற்றி வச்சுருக்காங்க. அவுட்ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஈரமாக இருக்கும், சேராக இருக்கும். அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாங்க சிறப்பாக. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே எந்த பாலில் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம 6 சீட் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் 6 சீட்டு மீடியம் வெயிட்டு, இதில் தான் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முதல் ரவுண்டோட முதல் மேட்ச்சு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் விசஸ் ஐசிசி. பார்த்தீங்கன்னா ஒரு அணி மிக சிறப்பாக விளையாடக்கூடிய 2 அணியும் வந்துட்டு மோத போகிறாங்க. 5 ஓவர் கொண்ட மேட்ச்சு, 4 பால் 2 கொடுக்கணும். டாஸை பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபேஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் ஸ்கார்ஃபேஸ் டீம்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ராஜீவ் இருக்கார். ஐசிசிலேருந்து முதல் ஓவர் போடுறதாக முகில் வந்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பான மேட்சாக இருக்கும் கைஸ், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டார்ட் த மேட்ச். முதல் ஓவரோட முதல் பந்து முகில் டு ராஜீவ். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. டாட் பால். செகண்ட் பால் நல்ல ஒரு டெலிவரிங்க. பால் நல்லா ஜொயின்னு வருது. நல்லா ஒரு பிச்சு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ரன்னும் கிடையாது, இதுவும் டாட் பால். ஃபோர்த்து பால் நேராக ஃபீல்டர் கையில் நல்லா ஒரு டைம் பண்ண ஷாட்டு தான். பட் ஆனால் நேராக ஃபீல்டரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருந்தாங்க. சர்க்கிள்குள்ளே கேட்சை பிடிச்சிருக்காங்க. விக்கெட் போயிருக்கு, முதல் விக்கெட் காணுங்க ஸ்கார்ஃபேஸுக்கு. நல்லா பவுலிங் முகில்கிட்ட இருந்து 4 பாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஓவரோட இறுதி பந்து நல்லா போட்டிருக்காருங்க. விக்கெட் மெய்டனு நல்லா போட்டிருக்காரு. முதல் ஓவரை சூப்பராக தொடங்கியிருக்காரு அவர் அணிக்காக. முகிலன் விக்கெட் மெய்டன் போட்டிருக்காருங்க. நல்ல ஓவர் முடிஞ்சிருக்கு, எந்த வித ரன்னும் இல்லை. சிங்கிள் விக்கெட்டை மட்டுமே லாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கார்ஃபேஸ். சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க ஐசிசி. செகண்ட் ஓவர் போடுறதாக செல்வா ஸ்ட்ரைக்கில் இப்போ நியூ பேட்ஸ்மேனாக சேரன் இருக்கார். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெலிவரி, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா நேராக ஃபீல்டர் கையில் மிஸ்ஃபீல்டு. 2க்கான சான்ஸ் இருக்குது. முதல் ரன்னை ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காருங்க பேட்ஸ்மேன். ஸ்கார்ஃபேஸுக்கான முதல் ரன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. தேர்ட் பால் ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸு. நல்ல ஃபீல்டிங். அங்கே ஒரு 4 ரன்னு சேவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஓடிருக்காங்க. நல்ல ரன்னிங். இங்கே ஃபுல் டாஸ் டெலிவரி லாங் ஆன் திசையில் மடக்கி அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பவுண்டரி போயிருக்கு. லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ணிட்டாரு. நேராக ஃபீல்டர் கையிலே போயிருக்கு.
சிங்கிள் கிடைக்கும். தேர்ட் ஓவர் போடுறதுக்காக ரஞ்சித் வந்திருக்காரு. தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ரஞ்சித் இன்சைட் வச்சுப்பட்டு நேராக போல்டில் போய் விழுந்திருக்கு பந்து. அனதர் ஒரு விக்கெட்டு காலி. வந்த முதல் பந்தே பார்த்தீங்கன்னா தனது அணிக்காக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ரஞ்சித். செகண்ட் பால் ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேனாக ஜெகதீசன். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு குட் ஷாட். முதல் பந்தே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் அவரோட அக்கௌண்ட்டை. நல்ல ஷாட்டுங்க. ஃபோர்த்து பால் ஹைட்டாக ஏறிருக்குங்க. ஹெட்ஜு பட்டு கேட்ச் ஆகுமா? ஆஹா, கேட்சை விட்டுருக்காருங்க. ஈஸி கேட்சு, கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருந்துச்சு, அதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் மூலமாக அனதர் ஒரு சிங்கிள் ஓடிருக்காங்க. 3 ரன் ஓடிருக்காங்க இந்த பால். லாஸ்ட் 1 பால் நல்ல பால். ஹெட்ஜ் அடிச்சு போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்குது. தடுத்துட்டு வரா? பவுண்டரி போயிருக்குங்க. பவுண்டரி. 4th ஓவர் போகிறதாக முகில் வந்திருக்காரு. டெஸ்ட் மிஸ்ஸு. போல்டு காலியாக இருக்கும், தப்பிச்சிட்டாரு. நல்லா பவுலிங்க. செகண்ட் பால் ரீ ஷாட்டுங்க. ஹைட்டாக அடிச்சிருக்காரு. லெக் சைடில் ஃபீல்டர் இருக்காரு. கேட்சையும் விட்டு பார்த்தீங்கன்னா பவுண்டரியும் விட்டுருக்காங்க. அவங்க ஒரு புவர் ஃபீல்டிங்னு சொல்லலாம். 4th பால் ஷாட்டுங்க. மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஸ்ட்ரெயிட்டில் பெரிய 6 உள்ளே போட்டால் வெளில. கண்டிப்பாக எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா இந்த பாலுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி வெயிட் பண்ணார். மிகப்பெரிய ஆறு அடிச்சிருக்காரு. குட் ஷாட்டுங்க. லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் பஞ்ச் பண்ணியிருக்காரு. டைம் பண்ணாருங்க ஷாட். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கிடச்சிது. வெளில கடாசிருக்காரு. 2வது ஷாட்டு கன்சிக்யூட்டிவ் 6ங்க பேட்ஸ்மேன் இருந்து. ஆண்டோ லாஸ்ட் 1 பால் ஹேட்ரிக் 6 பதிவு பண்ணுவாரா பேட்ஸ்மேன்? ஃபுல் டாஸ் டெலிவரி. ஹைட் ஏற்றி விட்டுருக்காருங்க. கேட்ச் ஆகுமா? 2 பேர் நடுவில் நோ மேன்ஸ் லேண்டில் போய் விழுந்திருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 46 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்கார்ஃபேஸ். முதல் ஓவரில் ரன் இல்லைனாலும் அடுத்த 3 ஓவரில் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக ரன் ஸ்கோர் பண்ணி இந்த ரன்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பேட்டிங் அவங்ககிட்டேருந்து. இன்னும் 1 ஓவர் இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாங்க. செகண்ட் பால் ஷாட்டுங்க. மிகப்பெரிய ஷாட்டை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். உள்ளே போட்டால் வெளில. காலுக்குள்ளே வந்து குத்திக்கிட்டு இருக்காங்க. அது அடுத்தடுத்து மிகப்பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு ஜெகதீசன். தேர்ட் பால் ஷாட்டுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரெயிட் திசையில் மிகப்பெரிய ஆறு. இவரும் கன்சிக்யூட்டிவாக 2 6 அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க ஸ்கார்ஃபேஸ். 4th பால் ஹெட்ஜ் அடிச்சு பின்னாடி போயிருக்கு. அவர் நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் கிடைக்கும். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 61 ஐசிசிக்கு. ஐசிசியிலேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கௌதமன் இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் முகிலன். முதல் ஓவர் பொறுத்த ஸ்கார்ஃபேஸ்லேருந்து ஹரி. முதல் ஓவரோட முதல் பந்து 61ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்ணுறதாக. முதல் பாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாட்டு. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு குட் ஷாட்டுங்க. சரியான ஒரு ஷாட்டுங்க. கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி அடித்தார். 6 முதல் பந்தே பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஷார்ட் பிட்ச் பால். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 6 ஸ்ட்ரைட் திசையில் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 6. முதல் ஓவர் முதல் 2 பந்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன். தேர்டு பால் நல்ல ஒரு யார்க்கரு. டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக்கு. இறுதி பந்து ஷாட்டுங்க. கேட்சுக்கான கால். கேட்ச் ஆகுமா? நல்ல கேட்சுங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஐசிசி 13 ரன் ஸ்கோர் பண்ணி சிங்கிள் விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறதாக ஜெகதீசன் வந்திருக்காரு. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ரீ. நல்ல பாலுங்க. ஒரு குயிக்கர் ஒன்று. டாட் பால். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்ச் ஆகுமா? சிறந்த கேட்சு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பவுண்டரி செக் பண்ணுவாங்க. அம்பையரோட சிக்னல் அவுட்டுங்க. நல்ல கேட்சு. ஸ்ட்ரைட் திசையில் சூப்பராக பிடிச்சாருங்க. நல்ல ஒரு அவேர்னஸோட பிடிச்சிருக்காரு. ஃபோர்த்து பால்
அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஒன் பால் அருமையாக போட்டிருக்காருங்க. இந்த ஒரே ஒரு ஒயிடு மட்டும்தான் கொடுத்தாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மைடன் தான். ஒரு ஒயிடு மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக மைடன். ஒரு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு. கடுமையான ஓவர். 2வது ஓவர் சூப்பராக வீசி முடிச்சிருக்காரு ஜெகதீசன். 3rd ஓவர் போடுறதுக்காக பாரதி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு யாக்கிங் லென்த் டெலிவரி, சிங்கிள் கிடைக்கும். அதே மாதிரி சிங்கிள் ஓடிட்டாங்க. ஃபுல் டாஸ் டெலிவரிங்க, மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஷாட்டும் இல்லை. ஒரு நல்ல ஒரு குயிக் அவுட் ஃபீல்டு இருக்குது. பவுண்ட்ரிங்க. நல்ல ஷாட்டு. கேட்சுக்கான ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஃபீல்டர் இருக்காரு. நல்ல ஃபீல்டிங்க. நல்ல த்ரோ. 2 ரன் ஓடிருக்காங்க. ஷாட்டுங்க. நல்ல ஃபீல்டிங்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டு. நல்ல த்ரோ. நல்ல ஃபீல்டிங் அந்த ப்ரோக்கிட்டே இருந்து. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 10 பாலுக்கு 40 ரன் வேணுங்க. நல்ல ஒரு வேரியேஷனு. சூப்பராக போட்டுட்ருக்காரு இந்த பவுலரு. நல்ல பால். டாட் பால். லாஸ்ட் ஒன் பால். சூப்பராக போட்டாருங்க இந்த ஓவரை. கடுமையாக போட்டிருக்காரு. இந்த ஓவரும் பார்த்தீங்கன்னா மெய்டன் ஓவராக போட்டிருக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு. 2 ஓவருக்கு ஒரே ரன் தான் கொடுத்துருக்காரு. ஒரே ஒயிட்டில் தான் அந்த ரன்னும் போணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் ஜெகதீசன் கிட்டே இருந்து. அவர் டீம் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. ஒரு ஓவருக்கு 40 வேணும். முதல் பந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்சரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஷாட்டுங்க. நோ மேன்ஸ் லேண்டில் போய் விழுந்திருக்கு. கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போயிருக்கு. 3rd பால் ஃபுல் டாஸ் டெலிவரி. ஃபீல்டர் இருக்காரு. நேராக ஃபீல்டர் கையில் கேட்சுங்க. விக்கெட் போயிருக்கு. விக்கெட்டுங்க. 4th பால் நல்ல ஒரு ஷாட்டு. ஃபீல்டர் இருக்கார். சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் இருக்கார். கேட்ச் ஆகுமா? சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க. நல்ல ஒரு பவுலிங். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டும் ஆகுறாங்க ஐசிசி. ஸோ அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக பர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கார்ஃபேஸ் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. சூப்பராக ஆடினாங்க 2 டீமுமே. மோகன் டே சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான மேட்சில் சந்திக்கலாம் கைஸ். பாய். முதல் ரவுண்டோட மேன் ஆஃப் த மேட்ச் ஜெகதீசன்.